நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால் 12வது வசனம் முதல் 18ஆம் வசனம் வரையிலும் அவர் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆராதனை வேளையிலே நான் உங்களை சொன்னேன், ஸ்தோத்திரம், கர்த்தரை தேடுகிறவர்களை கர்த்தர் என்ன செய்வாரா? ஆசீர்வதிப்பார். அவர் தேடி வந்து அவர்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். நார்மலா ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன், நாம் அவரை தேடி போகாவிட்டாலும் நம்மை தேடி வந்து நம்மளை நேசிக்கிற, நம்மை விடுதலையாக்குகிற, நம்மை ரட்சிக்கிற, நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தகப்பன் தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்டதான் நம்முடைய ஆண்டவர். ஆனால் நாமளே ஆண்டவரை தேடி போகும்போது ஆண்டவர் நம்மளை கைவிட்டுருவாரா? அல்லேலூயா. பாவியையும் நேசிக்கிற நம்முடைய ஆண்டவர் அவரை தேடி, அவரை நாடி போய் அவரை ஸ்தோத்திரம் நேசிக்கிற பிள்ளைகளை கைவிடுவாரா? ஆசீர்வதிக்காம இருப்பாரா? ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவர் யாரையும் புறக்கணியாத தேவன். அல்லேலூயா. அவர் புறக்கணிக்கவே மாட்டார், தள்ளிவிடவே மாட்டார். அல்லேலூயா. எல்லாரையும் சேர்த்துக் கொள்ளுங்க, எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென் சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். நம்மை நினைத்திருக்கிறார். ஆண்டவர் ஒருத்தர் நினைச்சிட்டா போதும், அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நாமெல்லாம் ஆண்டோடைய பார்வையில விழுந்திருக்கிறோம். அவர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை தேடி வந்திருக்கிறார். அதனாலதான் நாம் இன்னைக்கு இங்க இருக்கிறோம். நாம் இன்றைக்கும் ஜீவனோடு ஆண்டோடைய சமூகத்துல நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவரை நாம் அறிந்திருக்கிறோம், ஜீவனுள்ள தேவனை நாம் தெரிந்திருக்கிறோம் என்று சொன்னால், அதான் அவர் நினைத்திருக்கிறதுனால மட்டும்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒருவேளை ஆண்டவர் நம்மளை கண்டுக்காம இவன் இப்படித்தான், இப்படியே போகட்டும் அப்படின்னு சொல்லி பாவ வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மளை விட்டிருந்தால் நாம என்னைக்கோ பாவ ஜீவித்துல அழிந்திருப்போம், பாவத்திலேயே குடி கொண்டிருந்திருப்போம். ஆனா ஆண்டவர் அப்படி செய்யல. நம்மை நினைத்தது நிமித்தமாய் நம்மளை பாவத்திலிருந்தோ, சாபத்திலிருந்தோ, விளையான சேற்றிலிருந்தோ, சாப கட்டுகளிலிருந்தோ கர்த்தர் நம்மளை விடுதலையாக்கி, கடன் பிரச்சனையிலிருந்து, போராட்டங்களிலிருந்து, சோதர பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் நம்மளை விடுதலையாக்கி, ரட்சித்து, பாதுகாத்து நம்மை இங்கே கொண்டு வந்து ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம். இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை எப்படியோ திசை மாறி எப்படியோ போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம். உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்பலை. அந்த ஆசீர்வாதம் அல்ல, ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். அது எப்படிப்பட்டதுன்னு தான் நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் ஆசீர்வாதத்தை தருகிற தேவன், அவர் நன்மைகளை தருகிற தேவன். அல்லேலூயா. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார், அவர் உயிருள்ள தேவனாய் இருக்கிறார். அவரை தேடுகிறவர்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவரை நேசிக்கிறவர்கள் கடன்ல வாழணும்னு ஆண்டவர் விரும்புவாரா? அவரை நேசிக்கிறவங்க ஸ்தோத்திரம் பாவத்திலேயே வாழணும்னு நினைப்பாரா? இல்லை. அவர்களை விடுதலையாக்கி ஸ்தோத்திரம் நாம் எந்த கட்டுகளிலும் அகப்பட்டு இருக்காதபடிக்கு கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அழகாய் அந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், உங்கள் ஒவ்வொருவரையும் நினைத்திருக்கிறார், உங்க குடும்பத்தை நினைத்திருக்கிறார். அதனாலதான் கர்த்தர் உங்களை மீட்டு இன்றைக்கு உங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆமென் சொன்னா நடக்கும். உங்களுக்கு ஆண்டவர் எதுவுமே செய்யலையா? நீங்க சொல்றத பார்த்தாவே, பதில் வர்றத பார்த்தாவே ஏதோ ஆண்டவர் உங்களுக்கு எதுவுமே செய்யாத மாதிரியும் நட்டாட்டுல கழட்டி விட்டுட்டு போன மாதிரி இல்லை உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒருத்தர் நினைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு ஆசீர்வாதம் தான். ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லக்கூடும். பேதுருவும் யாக்கோபும் அவருடைய சகோதரர்களும் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க.
இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் அகப்படாம தங்களுடைய வலையை பிரித்து கொண்டிருக்கிறான், சுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான். அந்த வேளையில கர்த்தர் அவனுடைய படகை தான் தேர்ந்தெடுக்கிறார். அவனைத்தான் முடிவு பண்ணி ஆண்டவர் அந்த இடத்துல வருகிறார். அந்த பிரசங்கத்துல அந்த படகுல ஏறிதான் பிரசங்கிக்கிறார். பிரசங்கத்தை முடித்து விட்டு ஆண்டவர் சொல்கிறார் பேதுரு பார்த்து, பேதுருவே, படகை நீ என்ன செய், கடல் ஆழத்துக்கு கொண்டு போ அப்படிங்கிறார், வலைகளை போடுவோம் அப்படிங்கிறார். அல்லேலூயா. அவன் சொல்றான் அதுக்கு பதில், ஆண்டவரே, நாங்கள் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒரு மீனும் அகப்படவில்லை. இவ்வளவு பிரயாசப்பட்டோம் ராத்திரி முழுவதும். ஏன்னா அவனுக்கு தெரியும் ராத்திரியில தான் நிறைய மீன்கள் என்ன செய்யும், வலையில பிடிபடும். பகல்ல நம்ம போனா என்ன செய்யும், தப்பிச்சு போயிடும் அவனுக்கு தெரியும். அதனாலதான் ராத்திரி நேரத்துல அவன் மீன் பிடிக்க போனது. ராத்திரி நேரத்திலே கிடைக்கல. ஸ்தோத்திரம். ஆனாலும் நீர் இப்ப சொல்றதுனால நான் என்ன செய்யறேன், வலைகளை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான், படகை நடுக்கடல கொண்டு போறான். ஸ்தோத்திரம். வலைகளை வீசுகிறான். பார்த்தீங்கன்னா வலைகள் கிளியத்தக்கதாய் கர்த்தர் என்ன செய்தார், திரளான மீன்களை பிடிக்கும்படி கர்த்தர் செய்தார். படகு நிரம்பத்தக்கதாய், வலைகளை கிளியத்தக்கதாய் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அவர்களுடைய படகு அல்ல, அவருடைய சகோதரர்களுடைய படகையும் கர்த்தர் நிரப்பினார். அல்லேலூயா. கர்த்தர் ஒருத்தர் முன் குறிச்சிட்டாரு, தேர்ந்தெடுத்துட்டாரு, அவனை நினைச்சிட்டாரு அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவு தான் முதல்ல மாறும். அல்லேலூயா. ஒருவேளை இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில குறைவுகளும் ஸ்தோத்திரம், இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் ஆசீர்வாதம் இல்லை, தரித்திரமா இருக்கு, வறுமையா இருக்குன்னா இன்றும் நீங்க அவரை தேடலன்னு தான் அர்த்தம். ஆமென். ஸ்தோத்திரம். இடைவிடாம அவரை பிடிச்சு நச்சரிச்சுட்டு இருந்தா தானே அவருக்கு தெரியும் நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கிறது. நான் சர்ச்சுக்கு வருவேன், சும்மா உட்காருவேன், போவேன்னு இருந்தா ஆண்டவருக்கு நீங்க யாருன்னு கூட தெரியாது. ஆண்டவர் சொல்லுவாரு கடைசி நாட்கள்ல, உன்னை அறியேன் யாருன்னு. ஆமா, 10 மணிக்கு வருவேன் ஆராதனை, 9 மணிக்குன்னா 10 மணி வரைக்கும் வருவேன், உன்னை யாருக்கு தெரியும். அல்லேலூயா. நீ 11 மணிக்கு வருவ, உன்னை எப்படி எனக்கு ஞாபகம் சொல்லிடுவாரு, அறியேன். ஆனா கர்த்தர் நினைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை நினைச்சிட்டாருன்னா உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும். அதுதான் வசனம் சொல். அவர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.